Hello everyone, இப்போ நம்ம fourth sum பார்க்கலாமா? Fourth sum என்ன கொடுத்திருக்காங்க? Given the LCM and GCD of the two polynomials P of x and Q of x, find the unknown polynomials in the following table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம F of x னு எடுப்போம்ல, அது வந்து P of x னு எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? LCM கொடுத்துட்டாங்க, GCD கொடுத்துட்டாங்க, நமக்கு P of x கொடுத்துட்டாங்க, Q of x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம சொல்யூஷன் எழுதிக்கலாம். நம்ம எப்பயுமே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? f of x, அதாவது சாரி fக்கு பதிலாக நம்ம p எடுத்துக்கிறோம். p of x தான் கொடுத்துருக்காங்க. p of x into q of x is equal to LCM into GCD. நமக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டுருக்காங்க? q of x தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த q of x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ q of x வச்சுக்கலாம். LCM into GCD divided by p of x. மல்டிபிகேஷனில் இருக்குது, இங்கே வரும்போது டிவிஷனில் மாறுமா? p of x. P of x நமக்கு LCM என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? Q of x is equal to LCM வேல்யூ என்ன? a cube minus 10 a squared plus 11a plus 70. இது வந்து LCM into GCD வேல்யூ என்ன? a minus 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ P of x ஓட வேல்யூ என்ன? a squared minus 12a plus 35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த டேர்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாமா? இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோம்டா நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 35க்கு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சோம்னா 35 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கா, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நமக்கு ரெண்டுமே மைனஸாக தான் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரணும்? -12ன்னு வரணும். அப்போ 7 5s 35 வருமா? அதே இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 12 வருமா? -12 வரும். அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a power cube minus 10a square plus 11a plus 70 into a minus 7 divided by இந்த டேர்ம் எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம்? a minus 7 a minus 5 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இந்த டேர்மை கேன்சல் பண்ணிக்கலாமா? a minus 7 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் நெக்ஸ்ட் நம்ம இந்த LCM ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? இப்போ வந்து நமக்கு த்ரீ டேர்ம்ஸ் இருந்துச்சு, அதனாடி நம்ம வந்து ஃபேக்டரைஸ்க்கு இந்த இது யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம். இங்கே வந்து நமக்கு 4 டேர்ம்ஸ் இருக்கா, அப்போ இது நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? அதாவது வேன் இருக்கா, இப்போ இந்த டேர்மை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இந்த LCM டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாமா? எப்படி எழுதலாம்டா, நம்ம வந்து ஏக்கு முன்னாடி இருக்க நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதே மாதிரி a ஸ்கொயர்டுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ -10, ஏக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ 11, 17க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ இது 17 தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்மை 0ன்னு போட்டுக்கலாமா? 0ன்னு போட்டுக்கிட்டு இப்போ இந்த 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 7s are 7, இங்கே -3 வருமா? -3 minus 7 3s are 21 minus 21, இங்கே -10, இங்கே 10 வருமா? -10 வருமா? பெரிய நம்பரோட சிம்பிள் -10 10 7s are 70 -70, இந்த டேர்ம் 0 ஆயிடும் நமக்கு. அப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இதோட டேர்ம் என்ன வரும்? இது a squared minus 3a squared minus 10 3a minus 10, இது 3 டேர்மா? a squared a, இது கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா x is equal to 7 தானே நம்ம எடுத்திருக்கோம். x is equal to 7னா x மைனஸ் இங்கே 7 எங்கிட்டு கொண்டு வந்துடலாமா? x minus 7 is equal to 0. அப்போ இந்த டேர்ம் நமக்கு என்ன? x minus 7. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சா? இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாமா? இங்கே நமக்கு ஏன்ற வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு a -7 சொல்லுவோம், இங்கேயும் a -7. இப்போ நம்ம இந்த டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா? இந்த டேர்ம் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் பண்ணலாம். -10 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா ஈக்குவல் டு -3 நமக்கு ஆன்சர் வரணும். இங்கே மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் தான் நமக்கு மைனஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போனா 5 3s are 2, இங்கே மைனஸ் வந்திருக்கனாடி நமக்கு பெரிய நம்பரோட வேல்யூ வந்து மைனஸ் தான் வரணும். அப்போ 5 2s are 10 -5 +2 -3 வந்துடுச்சா? அப்போ இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a minus 5 a plus 2ன்னு எழுதிக்கலாமா? இதில் உள்ளது a minus 7 divided by a minus 5. இப்போ இந்த a minus 5 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு q of x ஓட வேல்யூ என்ன? a plus 2 a minus 7. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் q of x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, ஜிசிடி கொடுத்துட்டாங்க, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? பி ஆஃப் எக்ஸ்னா நம்ம இந்த இடத்துல பி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த கியூ ஆஃப் எக்ஸ் வந்து மல்டிபிகேஷனில் இருக்குது, இங்கே டிவிஷனில் போகும். இப்போ நமக்கு எல்சிஎம் வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சம்மில் பார்த்துருக்கோமா, இந்த மாதிரி டேர்ம் வந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதணும், இங்கே 1 ப்ளஸ்ஸாகவும் 1 மைனஸாகவும் எழுதணுமா, நம்ம இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்க போகுது. அதே இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டாகவும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டாகவும் எழுதுகிறோம். இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் பவர் 4 வந்துடும், ஒய் பவர் 4 வந்துடும். அதே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நம்ம ஒவ்வொன்றும் மல்டிப்ளை பண்ணும்போது வந்துடும். இந்த டேர்ம் வந்துச்சுன்னா இப்படி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எக்ஸ் பவர் 4 இங்கே இருக்கா, அது நமக்கு கேன்சல் ஆகிடும். அதனாட்டி அதை சேஞ்ச் பண்ண வேணாம். கியூ ஆஃப் எக்ஸை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா இது, அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பியா. அப்போ இந்த டேர்மில் நம்ம எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம், ஏ அதாவது ஒன்றும் இல்லை, எக்ஸு இங்கே ஸ்கொயர்டாக எடுத்துக்கோங்க, ஒய் ஸ்கொயர் இங்கே ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா, அதாவது ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். 2 + 2 4. இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு, அதாவது ஏ இருக்கிற இடத்துல நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டைம் எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்கே நடுவில் கொண்டு வந்துக்கலாம், மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட். இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதலாமா, பி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பி ஆஃப் எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஆஃப் எக்ஸை இங்கேயே வச்சுக்கிட்டு எல்சிஎம் into GCD divided by Q of X. இப்போ P of X is equal to LCM வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தோமோ அந்த டேர்ம் எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஜிசிடியோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு. இப்போ டிவைடட் பை நம்ம கியூ ஆஃப் எக்ஸ் என்ன சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட். இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கா, இது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கா, இது கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அப்போ இங்கே இருக்குது இங்கே இருக்குது, இது கேன்சல் ஆகிடுமா. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட பி ஆஃப் எக்ஸ் ஆன்சர் ப்ளஸ் y squared.